நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு லோ எண்ட் கார் வாங்க ஆசைப்படுறப்போ அதை நீங்கள் வந்து ஹை-எண்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி ஆசைப்படுறப்போ ஹை-எண்டுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா சும்மாலாம் கிடையாது, ஏகப்பட்ட செலவாகவும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சில கடைகள் ஏறி இறங்கிருப்பீங்க. ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாரண்டி கேரண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெம்பரரி மந்த்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நாங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு லோ எண்ட் காரை வாங்கி அதை ஹை-எண்டுக்கு அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். நான் நம்பலை. அப்படி இருக்கிறப்போ அவர் ரீசெண்டாக ஒரு கொட்டேஷன் எனக்கு காமிச்சு அந்த கொட்டேஷனை பார்த்து அவரு ஷாக் ஆகிறாரோ இல்லையா, அதை ப்ரைஸை பார்த்து நான் சீரியஸாக ஷாக் ஆகிட்டேன். அது என்ன கடைடா அப்படின்னு நான் கேட்குறப்போ அவன் அந்த கடையை சொன்னான். ஹாய் நண்பா, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா Sound&Light கார் டெக்கோர்ஸ்ன்ற இடத்துக்கு தான் வந்துருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்குது. இந்த கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே மேப் இன்க்ளூடிங் மேப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே முகப்பேரில் இருக்கிற கார் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. கடை ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணனால இவங்க வந்து நியூ ஆஃபர்ஸ்ன்னு ஒரு இது மாதிரி வச்சு உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 5% ஆஃபரோடு அவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. இந்த கடையில் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். பர்சனலாக உங்களுக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு விஷயத்துக்காக A to Z காருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவாக நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அதுக்கு 1 year வாரண்டின்னு சொல்லுவாங்க, இல்லை 6 months வாரண்டி சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் போனால் ஒரு காரோட ஸ்பீக்கர் உங்களுக்கு பாழாயிடுச்சு, அந்த ஸ்பீக்கர் வந்து 1 year வாரண்டி கொடுத்து உங்களுக்கு 6 monthsல பாழாயிடுச்சுன்னா அந்த ஸ்பீக்கரை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 1 or 2 days டைம் கேட்டு அதை ஸ்பீக்கர் பாக்கெட் எடுத்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதான் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக தெரியும். ஆனால் இந்த கடையில் அந்த சீனே கிடையாது. கையோட செக் பண்ணுவாங்க, கையோட மாற்றி தருவாங்க. கரண்ட்டாக எனக்கு பின்னாடி ஒரு விஷயம் அப்படி தான் ஒரு காருக்கு நடந்துனுக்குது. அந்த காருக்கு என்ன ப்ராப்ளம் அவங்க பார்த்து இப்போ கையோட அவங்க மாற்றியும் கொடுத்துனுக்குறாங்க. இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடை மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு 2 பிரான்ச்சஸ் வேறு இருக்குன்னாங்க. ஒன்று மதுரை வாயில், ஒன்று போரூரில் இருக்குன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த கடையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம மொத்தமாக அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே சொன்னதாங்க, நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சன்ட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸை விசாரிக்க தான் இப்போ அவரை பார்க்க போகிறோம். பிரதர், ஹலோ பிரதர். ஹாய். உங்கள் நேம், இந்த கடை எங்கே இருக்குது, என்ன டைமிங்ஸில் இருக்குன்றதை சொல்லுங்கள். என் நேம் வந்து தௌஃபிக். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் கரெக்டாக வந்து GS ஹைடெக் ஜிம்மு அதுக்கு கீழே இருக்குது. லொக்கேஷன் வந்து நீங்கள் போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம கடை பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd பிரான்ச்சு. ஃபஸ்ட்டு போரூர், செகண்ட் வந்து மதுரை வாயில், இது வந்து 3rd பிரான்ச்சு. போரூரில் கரெக்டாக எக்ஸாக்டாக போரூர் சிக்னல், மெயின் சிக்னல் ஜங்ஷன் பக்கத்தில் 5 பேர் ஹோட்டல் இருக்கும், அதுக்கு வெளியிலே இருக்குது. செகண்ட் வந்து நம்ம மதுரை வாயில் பிரான்ச், அது பார்த்தீங்கன்னா வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி நியர்பையில் இருக்குது. நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஷாப்போட டைமிங்ஸ் எப்படி? ஷாப்போட டைமிங் மார்னிங் வந்து 10 to நைட் வந்து 9 o'clock. ஒர்க் இருந்தால் டைமிங்கே கிடையாது, எப்போ வேலை முடியுதோ அப்போ தான் போவோம். 2 o'clock. ஈவன் சாட்டர்டே சண்டே வந்து 4 o'clock வரைக்கும் இருக்கும் நார்மலாக. மற்றபடி மற்ற டைம் எல்லாமே நார்மல் தான், சாட்டர்டே வரைக்கும். ஆமாம். ஓகே, சூப்பர் பிரதர். ஸோ இதெல்லாம் விட உங்கள் கடையில் இப்போ வந்து கார் ஆக்சசரிஸ் A to Z கிடைக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். A to Zனா எல்லாமே கிடைக்கும், அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட என்ன பெஸ்ட்டு இங்கே கார் ஆக்சசரிஸ் எதுக்கு இங்கே ஸ்பெஷலாக வந்து வாங்கணுன்றது ஏதாவது ரீசன், ஸ்பெஷல் ரீசன் உங்கள் கடையில்?
நீங்கள் இது கொண்டு வரதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே இல்லை ஓகே. ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளோட குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ். ஃபஸ்ட்டு நான் சொல்ல கஸ்டமர் சர்வீஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் நீங்கள் வந்து என்கிட்ட பண்ணுறீங்கன்னா இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிய போகிறதில்ல. ஏன்னா வந்து கீப் ஆன் நீங்கள் கம்மிங் வந்துகிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட. அதுக்காக என்ன பண்ணுவோம், சப்போஸ் வந்து இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணி கொடுக்குறோம், நம்ம அதுக்கு வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே கொடுப்போம். வாரண்ட்டி இல்லாத பொருள் மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்காது, வாரண்ட்டியோடு தான் பண்ணுவோம் எல்லாமே. அப்போ நம்ம கொடுக்கும்போது இன்னையோட வந்து நான் உங்களை வந்து சரி நான் வியாபாரம் பண்ணிட்டேனே, காசு வாங்கி போட்டேனே அப்படின்னு முடிக்க மாட்டோம். நம்ம நாளை பின்ன நீங்கள் ஏதோ ஒரு ஃபால்ட்டுன்னு வரீங்க, கரெக்டாக நான் உங்களை ஃபாலோ பண்ணி ரெக்டிஃபை பண்ணி தருவேன். அதே மாதிரி ப்ரைஸ் கம்பேரிசன், மார்க்கெட் அதெல்லாம் விட்டுருங்க, அதுவும் நம்ம பேசவே வேணாம். அதர் ஷாப்ஸு இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கொட்டேஷன் வாங்க வரீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 கடைக்கு போங்க சார் தான் நானே சொல்லுவேன். போயிட்டு வாங்க, அப்போ வந்து நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கேளுங்க. அதே மாதிரி குவாலிட்டி, ஃபிட்டிங்கு, வயரிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி தருவோம். சூப்பர் பிரதர். எனக்கு ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஐட்டங்களும் வந்து எவ்வளோ ப்ரைஸ் என்ன இதுன்னு சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் டீட்டெயிலாக? சூப்பர், கண்டிப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு எது சொல்ல போகிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கார் யூஸ் பண்ணுறேன்னா அவங்கள்ட்ட வந்து லைட்டிங்ஸ், கம்பெனியில் வர லைட்டிங்ஸ் வந்து கஸ்டமருக்கு நார்மலாக பத்த மாட்டுது. டெய்லி என்கொயரி வருது நமக்கு, லைட் வந்து வெளிச்சம் இல்லை சார். ஏன்னா வந்து ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்து மெயினாக லைட்டு முக்கியம். அதனால் நம்ம லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ நான் இந்த லைட் பற்றி சொன்னால, இப்போ கஸ்டமர்ஸ்க்கு மெயினாக தேவைப்படுது அந்த லைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ஃபேமிலி இல்லை எனக்கே கூட எப்படின்னா நார்மலாக கம்பெனியில் எல்லோ லைட்ஸ் தான் வருது, ஹாலோஜன். அது வந்து நம்ம வந்து ஒயிட் அப்டேட் பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா இந்த டிஃபால்ட்டாக ரொம்ப வருஷமாக நம்ம பிஎம் ஆடியிலலாம் வந்து ஒயிட் லைட் பார்த்து பழகிட்டோம். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆஃப்டர் மார்க்கெட்லேயே வந்துச்சு, வெறும் ஜஸ்ட்டு பிளக் அண்ட் ப்ளே தான். ஓகே, உங்களாலே மாட்ட முடியும், என்னாலே மாட்ட முடியும், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் பண்ணால் மட்டும் போதும், நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லைட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்இடி லைட்ஸ் எடுத்துக்கலாம் வித் 2 years வாரண்டியோட. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3000 வந்து நம்மள்ட்ட இருக்குது பிராண்டு வித் 2 years வாரண்டி. இப்போ வந்து ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 இது வரும், எல்இடி அண்ட் ஹெச்ஐடி. ரெண்டும் எப்படின்னா பிளக் அண்ட் ப்ளே தான், எதுவும் என்னமோ பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்ஐடினா நான் எப்படின்னா வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. நீங்கள் வந்து எல்இடி போட்டாலே நல்லாயிருக்கும் சார், உங்கள் வண்டியோட ஹெட்லைட் டூமுக்கு வந்து ஹெச்ஐடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அதான் வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான், கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். கஸ்டமர் இது கேட்டோன்னே இல்லை இதை போடுங்க இது பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் ஹைப் பண்ணவே மாட்டோம். என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லுவோம். கஸ்டமர் என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி புஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து என்றைக்குமே பண்ண மாட்டோம். நம்ம கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கள் சார் இது பண்ணுங்கள் சார் சஜஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பிராண்ட் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அசூம் பண்ணுறோம், மோக்கோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் பண்ணுறோம், மெகாட்ரானிக்ஸ், அப்புறமா ஆல்ஃபா, நிறைய பிராண்ட் இருக்குது. ரெட்ரோஃபிட்டு, அசூமில் நிறையா இருக்குது. என்னென்ன பிராண்ட் இருக்குது எல்லாமே பண்ணலாம். நம்மள்ட்ட இல்லைனா கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதான் மார்க்கெட்டில் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு லைட் எல்இடி லைட் வாங்குறேன் எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக இல்லை, நான் கரெக்டாகவே சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா 3000 பண்ணலாம். 3000 ஆமாம். இப்போ ஹை எண்ட் இப்போ பண்ணணும் 3000 ஒரு 15,000 20,000 என்ன ரேஞ்ச் வேணா இருக்குது. அவ்வளோலாம் போகணும் அவசியம் இல்லை ப்ரோ. இப்போ ஒரு கரெக்டாக வருது, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு கரெக்டாக வருது வித் ப்ரொஜெக்ட் ரெட் டூமோ வருது. அதில் என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு எல்இடி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 3.5 போட்டாலே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எனக்கு பயங்கர எஃபெக்டிவாக வேணும் சார் அப்படின்னா 130 வாட்ஸ் வருது நம்ம இந்த அசூம் பிராண்ட்லேயே. அதெல்லாம் போட்டிங்கன்னா வைங்களேன் வேறு லெவலில் இருக்கும் எஃபெக்ட். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 7,000 7,500 அந்த ரேஞ்சு தான் வரும். நான் ஏன் இப்படி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்னா நம்ம வண்டி வந்து கழட்டி பார்ப்போம் என்ன பல்ப் இருக்குன்னு. ஏன்னா பல்ப் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது வெரைட்டிஸ் பல்பில். அதெல்லாம் பார்த்துட்டு தான் கரெக்டான ப்ரைஸ் சொல்ல முடியும் நம்ம. லைட்டு ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காருக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு மியூசிக் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் ஸோ மியூசிக் சிஸ்டம் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்குறப்போ உங்ககிட்ட மியூசிக் சிஸ்டம் இருக்கா? எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே நிறைய இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம், அதாவது வந்து முக்கியமானது அப்படின்னு. எங்களை பொறுத்தவரைக்கும் அது முக்கியமானது கிடையாது. முக்கியமான விஷயங்கள் வேற. இது வந்து என்டர்டைன்மெண்ட் தான். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் இது போடணும். ஆனால் எல்லாருமே இப்போ தேவைப்படுறது மியூசிக் சிஸ்டம் இருக்கான்னு காரில் பார்க்குறாங்க. மியூசிக் சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையும் வருது. ஏன்னா பேசிக்காக தருவான், டச் ஸ்க்ரீன் இருக்காது, ரன்னிங்கில் வீடியோ பார்க்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அந்த மாதிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது போடலாம். எப்படின்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நாங்கள் பார்க்கலாம். அப்படியே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னா எதுவும் கிடையாது ப்ரோ, ஒரு சின்ன ஒரு டேப் தான் அது. அதில் என்ன காருக்காகன்னு ஒரு தயாரித்த விஷயம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஃபோனில் எப்படி மெமரி இருக்குது அதே மாதிரி வந்து ரேமு ரோம் எல்லாமே இருக்கும். 2GB ரேமு, 16GB ரேமு, 2GB ரேமு, அப்புறமா 4GB இந்த மாதிரி வந்து ரேம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து சிஸ்டம் ஸ்பீடு இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும், ஆப்பிள் கார்ப்ளே வரும்.
இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில். நார்மலாக இப்போ வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் வேணும் கஸ்டமர் எனக்கு பேசிக்காக வேணுங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் மியூசிக் சிஸ்டம் MP3 பிளேயரு, அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பீக்கர் 7000லேருந்து பண்ணலாம் பிராண்டட் வாரண்டியோட. ஆமாம். அது இல்லாமல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இப்போ நம்ம வரணும் வைங்களேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 இன்ச்சஸ் இருக்குது, 9 இன்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் போகிறது எப்படின்னா வித் ரிவர்ஸ் கேமரா ப்ளஸ் இந்த ஃபிட்டிங்கு எல்லாமே சேர்த்து தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் 7500லேருந்து பண்ண முடியும் நம்மளால. ஆமாம், 7 இன்ச்சஸ் வரும். ஆனால் இப்போ 9 இன்ச்சஸ்னால் வந்து மினிமம் வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ லீஸ்ட்டாக என்னால் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2GB RAM 16GB இன்பில் மெமரி வரும். எவ்வளோ பண்ணலான்னா உங்களுக்கு ஒரு 85 அந்த ரேஞ்சிலேருந்து பண்ணலாம். ஐஎன்டு போகிறோன்னா நீங்கள் எவ்வளோ போவீங்க? ஐஎன்னா 40 வரைக்கும் இருக்குது ப்ரோ ஆண்ட்ராய்டில். ஆமாம், ஆண்ட்ராய்டில் 40 தான் லாஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து நார்மல் ஸ்டீரியோஸ்லாம் இருக்குது, மியூசிக் பிளேஸ், அதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, 1 lakh 2 lakhs எவ்வளோலாம் இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட இங்கே இருக்குது அந்த 1 lakh 2 lakh ஐட்டம்? அதெல்லாம் வந்து ஆர்டர் தான் ப்ரோ. ஆமாம், மேக்ஸிமம் வந்து நம்ம மக்கள் அவ்வளோலாம் போக மாட்டாங்க, அதெல்லாம் செலக்டட் கஸ்டமர்ஸ் தான். அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் பண்ணுறோம் அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம அது எப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது அதில், ஆம்பு, சப்வூஃபரு, அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் தனியாக வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஓகேங்களா. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த பேஸ் ஜாஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி வேணும்னு பார்ப்பாங்க. உங்ககிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா என்னென்ன பிராண்டில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது? ஸ்பீக்கர்ஸ்ல வந்து என்ன சொல்கிறது ப்ரோ, ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 டோர் ஸ்பீக்கர் மாற்றுறாங்க பிராண்டடாக அப்படின்னா வித் கம்பெனி வாரண்டியோட தான் நான் சொல்கிறேன். 4500லேருந்து பண்ணிடலாம். 4 ஸ்பீக்கர்ஸு, அதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் என்னென்ன இருக்கோ எல்லாம் 4500லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பிராண்டட் மட்டும்தான் நான் சொல்கிறேன், அன்பிராண்டட் நான் சொல்ல கிடையாது. 4005லேருந்து இப்போ எங்ககிட்ட இப்போ கடையில் இருக்க ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுதான், இந்த ஹெலிக்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு ஆம்பிளிஃபையர் போடணும், ஒரு 17 18 அந்த ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நிறையா. இது வந்து நம்ம ஆடட் மாதிரி தான். இப்போ நான் என்னன்னா இந்த காம்பனண்ட்டோட இந்த ஆம்பு போட முடியும், இந்த காம்பனண்ட்டோட என்னால் வந்து இந்த ஆம்பு இந்த மாதிரியும் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். ஒவ்வொரு ஆம்பும் மாத்திரம். ஆமாம், இப்போ வந்து கஸ்டமர் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறாங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் போகிறதில்ல, இதோட கம்மி ரேஞ்சில் தான் இருக்குது. கம்மி ரேஞ்சில் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி, அப்புறமா வந்து JBL பண்ணலாம். இதெல்லாமே ஒரே குரூப் தான், அர்மான்ற பிராண்ட். இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். கம்மி ரேஞ்சிலேருந்து நம்ம போகலாம், கம்மி ரேஞ்சிலேருந்து எவ்வளோ ரேஞ்ச் வேணால் போய்க்கலாம். இந்த காரில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்க? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஃபுல்லாக ஆடியோனா எல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் ஆடியோ. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆல்பைன் மியூசிக் சிஸ்டம்மு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டோஸில் வந்து 2 காம்பனண்ட்டு, JBL வந்து ஹை ரெசல்யூஷன் காம்பனண்ட்டு, கோஆக்சியல் வந்து பின்னாடி டோரில் வந்து ஆல்பைன் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து ஆல்பைன் மோனோ பிளாங்க் ஆம்பு ப்ளஸ் வந்து சப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இதில். இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்களே கேட்டு அதை பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது நம்ம வெறுமனே வாயில் சொன்னால் அப்படி நல்லா இருக்காது. அது நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டு நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்றத. கண்டிப்பாக. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு இது பண்ணுறதுக்கு? இது டோட்டலாக 1 lakh மேலே ஆயிடுச்சு ப்ரோ. 1 lakh ஆயிடுச்சு. 1 lakh மேலே ஆயிடுச்சு. மியூசிக் சிஸ்டம் மட்டுமே வந்து அரௌண்ட் ஒரு 28,000 வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து 2 ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம், நல்ல குவாலிட்டி வயரிங் போட்டிருக்கோம். அப்புறம் 4 ஸ்பீக்கர்ஸு, காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் கோஆக்சியல், மோனோ பிளாங்க் ஆம்பு, சப்பு, அது 1 lakh மேலே ஆயிடுச்சு. சூப்பர் பிரதர். 1 lakh இவ்வளோ ஐட்டங்கள் பா. இதோட எஃபெக்ட் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. கண்டிப்பாக. எனக்கு ஒரு பக்கா சாங் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த விஷயம் தவிர்த்து வேறு என்னென்ன பண்ணுறீங்க? இது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் A to Z கார் ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறோம். A to Zன்னா வந்து என்ன சொல்கிறது, இப்போ இது எல்லாமே பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் வந்து ரூஃப் ரயிலு, ரியர் பம்பரு, அதுக்கப்புறமா ஸ்பாய்லர்ஸு, அப்புறமா ஃபுட் ஸ்டெப் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பம்பரும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ரூல் வந்துச்சு போடக்கூடாது அப்படின்னா வந்து அது பண்ணுறதில்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர், ஆம்பு, ஹாரன்ஸு, ஹெட்லைட் பவர் பண்ணுறது, அதெல்லாம் எல்லோ டு எல்லோ கூட பவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒயிட் தான் போடணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து காஸ்ட்டு கம்மியாக தான் ஆகும். 1500லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதெல்லாம். அது இல்லாமல் வேறு என்ன கேட்டீங்க, மறந்து போச்சு எனக்கு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது,
ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, உங்கள் தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் பண்ணி தரோம். இப்போ உங்கள் சேனல் சொல்லி வந்தாங்கன்னா மினிமம் 5% கொடுக்கலாம். 5%? மினிமம் 5%? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் வந்து 5% அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னால் என்னால் வந்து என்ன சொல்கிறது, ப்ரைஸ் ஏற்றி தான் பண்ண முடியும். அதுதான் விஷயம். அந்த மாதிரி நாங்கள் பண்ண விரும்பலை. மினிமம் 5% தரேன். கஸ்டமர் என்னென்ன வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ண முடியும். வேறு லெவல் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் அகைன். 5% தேங்க்ஸ் இது. ஓகே, என்ன நண்பா பார்த்தீங்களா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, வேறு லெவலில். ஸோ நீங்கள் ஒரு காரை வாங்கி, அது லோ எண்ட் காரை வாங்கி அது ஹை-எண்டுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையை வந்து பாருங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க பண்ணி தரணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. A to Z, நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதே தான், A to Z. இவங்களுக்கு 3 இடத்துல வந்து இருக்குது. ஒன்று மதுரவாயில், ஒன்று போரூர், இப்போ கரண்ட்டான முகப்பேரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துக்கிறேன். எல்லா கடையோட அட்ரஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.